ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு கம்பேக் விக்ட்ரி அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணுமோ, அதாவது டீமாகவும் சொல்கிறேன், இண்டிவிஜுவலாகவும் சொல்கிறேன். கேகேஆர் வந்து இன்றைக்கி 6 நசுக்கி இருக்கிறாங்க கவுஹாத்தியில் 1. அதுக்கப்புறம் குவிண்டன் டி காக் பல வருஷம்னு கூட சொல்லலாம், சவுத் ஆஃப்ரிக்கா கூட இப்படி ஆடலை. ஆனால் அவரோட ஸ்டேட்மெண்ட் அண்டு இன்னொரு வகையான ஒரு குவிண்டன் டி காக் ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு இன்றைக்கி வாங்கி காமிச்சார். வருண் சக்கரவர்த்திக்கு போன மேட்ச் செம்ம அடி, ஹர்ஷித் ராணாவுக்கு செம்ம அடி. ஆனால் இன்றைக்கி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஐயோ நிறைய இல்லை. மொயின் அலி உள்ள வந்து அவரோட கம்பேக் மூலமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே இன்றைக்கி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கேகேஆரோட கேமாக தான் இருந்தது. சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடந்ததில் சென்னையில், அதுதான் நான் பார்த்ததுல ஒன் சைடட் கேம் இந்த ஐபிஎல்ல. பட் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒன் சைடட் கேம். அந்தளவுக்கு இன்றைக்கி கேகேஆர் டாமினேட் பண்ணாங்க, நல்லா விளையாண்டாங்க. பட் ஆர்ஆர் மோசமான கிரிக்கெட் ஆடினாங்க. நிறைய விஷயம் பேச போகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மேட்ச் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த மேட்சோட ஸ்கோர் கார்டை பார்த்துட்டு தீகா காடுறதை பார்த்துலாம் பாதி பேர் ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு வேலை இருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் வேறு இருக்குது, நாளைக்கு கடைசி எக்ஸாமா. சரி ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். பட் இந்த ஐபிஎல் 2025 கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு ப்ரிவியூலையும் நம்ம வந்து கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கும்போது ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சில் நான் கேட்ட கேள்வி என்னன்னா, யார் ஜெயிப்பா, யார் அதிக ரன்கள் அடிப்பா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். இதில் ஒரு 7-8 பேர் சரியான கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உதயா, நீங்கள் ஆல்ரெடி வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலே நீங்கள் ப்ரைஸ் வின் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு தடவை பரிசு கிடையாது. மற்றவங்களுக்கு புதுசான ஆளுங்களுக்கு கொடுப்போம். இதில் உதயா, அப்புறம் சந்தோஷ்னு ஒருத்தவர், மாதேஷ், சுபான்னு நினைக்கிறேன், அப்புறம் லிங்கேஷ், இவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து விஷ் கேமர் பேர் தெரிலங்க, ரொம்ப ட்ரிக்கியாக வச்சுருக்கிறாங்க. விஷ் கேமர் 1645. ஆனால் இதிலிருந்து நான் ஒருத்தரை பிக் பண்ணணும் அப்படின்னா நான் இதில் வந்து விஷ் கேமர் 1645 இருக்கார்ல அவருக்கு கொடுப்பேன். அவர் டிகாக் தான் அடிப்பாருன்னு முதல்ல சொன்னார், டிகாக் மேலே நம்பிக்கை வச்சார். அதனால நான் இவரை வினராக சூஸ் பண்ணுறேன். மற்றவங்களாம் சூஸ் பண்ணீங்க, பட் மன்னிச்சுக்கோங்க, ஒருத்தரை தான் பிக் பண்ண முடியும். அடுத்த மேட்சஸில் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் இருக்குது, இன்னும் 50க்கும் 60க்கும் மேற்பட்ட போட்டிகள் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். விஷ் கேமர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட் கிரிக்கானந்தா, அதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட பேர், ஓகேங்களா, உங்களோட உண்மையான பேர், உங்களோட மொபைல் நம்பரு, உங்களோட அட்ரஸு எந்தவித எழுத்துப்படையும் இல்லாமல் எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. கலந்துக்கிட்ட கமெண்ட் பண்ண ஆஹா ஓஹோன்னு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கு ரொம்பவே நன்றி. நம்மளோட கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனல், உங்களோட கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனல் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதுக்கும் நன்றி தெரிவிச்சு ரிவ்யூக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஐபிஎல் பப்பியா ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் கவுஹாத்தியில் நடந்து முடிஞ்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ, கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஸோ டெக்கத்லானுக்கு ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு திருப்திகரமான பொருட்கள் அங்கே கிடைக்கும். நீங்கள் ட்ராவலரா, ட்ரக்கரா, ஹைக்கரா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு லோன் ரேஞ்சராக இருக்கீங்கன்னா குவான்டிட்டியான பொருட்கள் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் அப்படின்னா இன்றைக்கி ரிவ்யூக்குள்ளே போகும்போது இது வரைக்கும் நம்ம 280 வருமா 260 வருமா, பேட்டிங் ஒரு பேரடைஸ் பெல்டர் தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் இந்த T20 சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிட்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரிக்கியாக இருந்ததுலாம் இல்லை, ஓகே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது. ஸ்பின்னருக்கு கொஞ்சம் கிரிப்பு கிடச்சிச்சு, விக்கெட் நின்று வந்துச்சு, டப்புன்னு அடித்து வரலாம் இல்லை. சேப்பாக்கிலே உங்களுக்கு டக்குன்னு அடித்து வரும்னு நான் நினைக்கிறேன். மற்ற கிரவுண்ட்லேயும் உங்களுக்கு பேட்டிங் நல்லா வரும், ஸ்பீடு பேட்டிங் நல்லா வரும். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது, கொஞ்சம் நிதானமாக ஆடணும். ஸ்பின்னர்ஸுகளுக்கு கொஞ்சம் கை கொடுத்தது அண்ட் ஸ்லோயர் ரன் போடுறவங்களாலையும் இங்கே நல்லாவும் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் நான் எங்கே ஆர்ஆர் பற்றி நான் எப்பா நல்லா பண்ணாங்கப்பான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆர்ச்சர் போட்ட அந்த ஒரு ஓவர் நல்லா இருந்துச்சு. கடைசியாக துருவஜலுக்கு இன்சைட் ஏஜ் அவுட் சைட் ஏஜில் போய் 4 போனதை பற்றி பேசலாம். நல்ல ஷாட்ஸ் ஆனார். பவர் பிளேயில் ஜெய்ஸ்வால் ஸ்டார்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன அவங்கள பற்றி சொல்கிறது, ஆர்ச்சர் ஒரு 6 ஃபுல் டாஸ் ஒன்று அடித்தார். இல்லைங்க, சுத்தமாக இல்லவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் பவுலிங் சரியில்லைன்னு நம்ம ஆல்ரெடி ஆப்ஷன் அப்போவே சொல்லிட்டோம். இந்த 151 அப்படிங்கிறது இங்கே நல்ல ஸ்கோர் தான், டிஃபெண்டபிள் ஸ்கோரில் தாண்டி ஃபைட்டபிள் ஸ்கோர் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஃபைட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மேட்சை முடிஞ்சு கேகேஆர் முடிச்சுட்டாங்க. இந்த கேமை நிதானமாக எடுத்துகிட்டு போனால் முடிச்சிடலாம். அதுவும் ஸ்கோர் போர்டுக்கு ஆடாமல் அந்த பாலுக்கு ஆடினாலே உங்களால் ஸ்கோர் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதை தான் கேகேஆரில் டிகாக் பண்ணார், சப்போர்ட் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சொல்கிறேன் பாருங்கள், கேகேஆரோட ஸ்பின்னர்ஸ், கேகேஆரோட ஃபாஸ்ட் பவுலர்ஸுங்கிறதாண்டி கேகேஆரோட ஸ்பின்னர்ஸ் இங்கே தான் வந்து நான் எப்படி ஜெயிச்சாங்க கேகேஆர், எங்கே ஆர்ஆர் தோத்தாங்கிறத பற்றி நான் பேச வரேன். பவர் பிளேயில் ஜெய்ஸ்வால் கிட்ட நல்ல ஸ்டார்ட் வந்துச்சு. ஆஹா இன்னைக்கு எடுத்து போக போகிற ஜெய்ஸ்வால்னு பார்க்கும்போது
சஞ்சு சாம்சன் கூட ஆடிட்டு இருந்தார். சஞ்சு சாம்சனுக்கு பேட்டில் நல்லா படுது, ஜெய்ஸ்வாலோட கொஞ்சம் நல்லா விளையாடுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஓகே இன்னைக்கு பெரிய ஸ்கோர் செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் வைபவ் ஆர்ஆராவை விலகி ஆனார். கொஞ்சம் சஞ்சு சாம்சன் எனக்கு கொஞ்சம் அது சரியாக ஆடலன்னு நான் சொல்லுவேன். விலகி ஆனார், உள்ள சர்க்குனி சொருகுனார். வைபவ் ஆர்ஆரா போல்டு அப்படியே உடனே ஸ்பின்னர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். அஜின்கே ரஹானே விக்கெட்டை பார்த்துட்டு மொயின் அலி இருக்கிறாரு, ஸோ லெஃப்ட் ஹேண்டரும் உள்ளே இருக்கிறாரு. ஸோ அப்புறம் கொஞ்சம் உள்ளே சொருகுனார். இதில் வருண் சக்கரவர்த்தி உள்ளே சொருகுனதுக்கு அப்புறமா ஸோ ரியன் பராக் 1 டவுனில் வந்தார். பேட்டிங் ஆர்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணியே வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 1 டவுனில் ரியன் பராக், நம்பர் 4 வனிந்து ஹசரங்கா இப்படிலாம் வந்தாங்க. இது எதுவுமே கை கொடுக்கல, கை கெடுக்கவும் விடல. ஸோ அந்த மிடில் ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால வெறும் 56 ரன் மட்டும் அடித்து 5 விக்கெட் விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதாவது முதல் 6 ஓவரில் பவர் பிளேயில் 54 ரன்னு 1 விக்கெட்டு. அடுத்து 7வது ஓவர்லேருந்து 15வது ஓவர் வரைக்கும் மொத்தம் ஒரு 9 ஓவர் வச்சுக்கோங்க. அந்த 9 ஓவரில் வெறும் 56 ரன் தான் அடிச்சிருக்காங்க. 54 பாலில் 56 ரன் தான் அடிச்சிருக்காங்க. 5 விக்கெட் விட்டுருக்காங்க. அதில் 4 விக்கெட், 2 விக்கெட் மொயின் அலியும் 2 விக்கெட் வருண் சக்கரவர்த்தியும் எடுத்தாங்க. ரியன் பராக் 6 ஒன்று அடித்தார், இறங்கிட்டா கொம்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று அடித்தார். திரும்பி வருண் சக்கரவர்த்தி சும்மாவா வழக்கமாக என்னென்ன வித்தையெல்லாம் பண்ணுவாரோ பண்ண வச்சார். பால் மேலே போச்சு, மிஸ் டைம் பண்ணார் ரியன் பராக். காலி தீகாக் பிடிச்ச நல்லா கேட்ச் அது. மைன்னு சொல்லிட்டு அவர் வந்து பிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொயின் அலி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேண்டிடேட்டு. மொயின் அலி ஜெய்ஸ்வாலுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டெம்பு சுற்றி வந்து ஸ்லோவாக போட்டார், ஆசையை தூண்டினார். கரெக்டாக தொக்கா ஸ்ட்ரைட்டில் ஒரு ஃபீல்டரை வச்சு எடுத்தாங்க, க்ளோஸ் பண்ணியாச்சு. வனிந்து ஹசரங்கா வந்ததுலேருந்து கொஞ்சம் சரியில்லை. அவர் இந்த நிலைமையில் அனுப்பியிருக்கவும் கூடாது. வேறு யாராவது மேபி அனுப்பியிருந்தாலும் அனுப்பியிருக்கலாம். மேபி துருஜரில் கூட அங்கே ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் வனிந்து ஹசரங்காவை கொண்டு போனாங்க. வனிந்து ஹசரங்கா ஓகே லங்கா பிரீமியர்லுக்கெல்லாம் அவர் பேட்டிங்கில் நல்லா விளையாண்டுருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் இங்கே எனக்கு வனிந்து ஹசரங்கா ஆடி இருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வனிந்து ஹசரங்கா ஆடின விதத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். சிறப்பாக இல்லை. அது வருண் சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லதாகவும் போச்சு. ஏன்னா அவர் வந்து ரஷ் பண்ண தான் ஆரம்பிச்சார், பெரிய ஷாட் தான் போடணும்னு நினச்சாரு. ரன் ரேட் மேபி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் அடிச்சு ஆடு, இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணால் தான் உண்டுன்னு அனுப்பியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஃபெயில் ஆனாங்க இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ். 4 பேரும் நடந்து போகும்பொழுது அப்படியே அடுத்த ஒரு 4-5 ஓவர் இருக்குது. இதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறீங்களோ அதுதான் டார்கெட் அப்படின்னு இருக்கும்பொழுது என்னென்னா துருஜனுக்கு இன்சைட் ஏஜ் அவுட் சைட் ஏஜ்லாம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் 2 விக்கெட்டு, அதில் வந்து ஹெட்மேரோட விக்கெட்டும் அதுக்கப்புறம் துருஜனுக்கு போட்ட வந்து ஒரு மாதிரி யார்கர் லிங்க் ஒன்று போட்டார்னு நினைக்கிறேன் ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த 2 விக்கெட்டும் அந்த ஒரு ஓவரும் ரொம்ப முக்கியமான ஒரு ஓவர். இன்கேஸ் விக்கெட் எடுக்கல, அவங்க 2 பேரும் விக்கெட் எடுக்கலன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா 20 ரன் 25 ரன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க, சந்தேகமே கிடையாது. இத்தனைக்கும் ஸ்பென்சர் ஜார்டன் ஒரு 6 ஒன்று கொடுத்தாரு அந்த மிடில் ஓவரில் 5 விக்கெட்டு. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா எடுத்த அந்த 2 விக்கெட், அந்த முக்கியமான ஒரு 6 விக்கெட் இப்படி பரட்டி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த நிதானமாக ஆனா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். எனக்கு என்னன்னா தீகாக்கு எப்படி ஆட போறாரு, விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா குத்தி போட்டாங்கன்னா புல்லு கால்ஃப் ஆடுற மாதிரி ஆடுவார். இந்த மேட்ச்ல நீங்கள் பார்த்துக்கலாம், கடைசியாக ஆர்ச்சரெல்லாம் அடிச்சிருப்பாரு, ஸ்கொயர் லெக்குக்கு மேலே அடிச்சிருந்தாரு. பவர் பிளே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி ஆடலை, பொறுமை காத்தாரு. ஆர்ச்சர் 6ன்னு போட்டுட்டு திரும்பி உடனே தீக்ஷனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தீக்ஷனாவை வந்து மடக்கி ஸ்கொயர் லெக்கில் அடித்தார். அது ஒரு செம்ம போரான ஒரு பால். அதுக்கப்புறம் ஆர்ச்சரையும் ஆரம்பத்தில் ஆஃப் சைடில் ஒன்று அடித்தார். ஆஃப் சைடில் சுமார் நல்லா விலகி அடித்தார். என்னடா டிகாக்கு பேட்டில் இல்லை, டிகாக் வழக்கமாக இப்படி தான் ஆடுவார். அவருக்கு நல்லாவே பேட்டில் படும். ஆனால் டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிடுவார். லீடிங் எட்ஜ் ஆயிரும், டாப் எட்ஜ் ஆயிரும். ஆஃப் சைடில் அடித்தாரா திரும்பி அது ஒரு ஸ்கொயர் லெக்கில் விட்டாருன்னு நினைக்கிறேன். செம்மையாக ஒன்று பொழிச்சுன்னு ஒன்று வச்சார் ஆர்ச்சரை. அது ஒரு சும்மா ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டார். ரியன் பராக் ஆர்ச்சரை கொண்டு வரவே இல்லை. அந்த 2 ஓவர் பார்த்துட்டு கூப்பிட்டு வரவே இல்லை. டிகாக் ரியன் பராகோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்சியை இன்னும் நிலைகுலைய வச்சாரு, அடிச்சாரா. திரும்பி ஸ்பின்னர்ஸ் இன்னைக்கு ஆடணும். தீக்ஷனா, வனிந்து ஹசரங்கா, ரியன் பராக், நிதிஷ் ராணா. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, லெக் ஸ்பின்னரையும், அதாவது லெக் ஸ்பின்னரில் நல்ல லெஃப்ட் ஹேண்டருக்கு போடுறவரையும் ஆஃப் ஸ்பின்னரையும் எடுத்துட்டு வந்தார். ஆனால் சலிக்கவே இல்லை. சலிக்க இன்னைக்கு அடித்தார். ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தார். ஸ்வீப்பு ஸ்கொயரில் 6 ஒன்று அடித்தார். தீக்ஷனாவை அடித்தார். ஹசரங்காவையும் நல்லா ப்ளே பண்ணார். ஃபுட் ஒர்க் நல்லா இருந்துச்சு. ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். ரொட்டேட் பண்ணது தெரியாத அளவுக்கு ஒரு பக்கம் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த 153 ரன்னு அடிச்சிருப்பாங்க. 152 டார்கெட்டில் 97 ரன்னு. 97 ரன் இந்த மாதிரியான ட்ராக்கில் டிகாக் அடிச்சதுலாங்கிறது எனக்கு ரொம்ப 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 புதுசு. டிகாக்காக வேற ஒரு வெர்ஷன் ஆஃப் டிகாக்குங்க நான் பார்க்குறேன். ஏன்னா டிகாக் இந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கலாம் கடைசி அந்த 97 குயிக்கானா இல்லை. அந்த 60-70 வரைக்குமே வந்து ஒரு மாதிரி ரன்ன பால் டிகாக் இப்படிலாம் விளையாட வராங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா டிகாக் எப்பவுமே பொறுமையாக விளையாடக்கூடியவர். தென் ரொம்ப சந்தேகப்பட்டோம் ஆப்வியஸ்லி குர்பாஸ் உள்ள வந்துருவாரோ, பட் டிகாக் வெளியே அனுப்பிடுவாங்களோன்னு. நான் சொல்லியிருப்பேன் டிகாக்கு இன்னும் 2-3 மேட்ச் கொடுப்பாங்க, கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை பற்றின முடிவுகள் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ குர்பாஸ்
கண்டிப்பாக ஒரு 4-5 மேட்ச்சுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் இந்த மேட்ச்சில் ஆனது மூலமாக தீகாக்கோட ஸ்டேட்மெண்ட், நான் சேப்பாக்கில் விளையாடுவேன், டெல்லி ஃபெரோஷா கோர்ட்டில் நின்று வந்தாலும் விளையாடுவேன், ஸோ ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக நல்லா விளையாட முடியும், நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத டீகாக் காமிச்சிருந்தாரு. ஸோ முழுக்க ஒரு 70% ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டீகாக் கிட்ட இருந்து வந்தது ரொம்ப சந்தோஷம். வேற என்ன சொல்கிறது, டீகாக் மட்டும் தான் விளையாண்டாரு, ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப சூப்பராக விளையாண்டாரு. பட் பவுலிங்கில் வேற லெவலில் பண்ணாங்க டீமாக சேர்ந்து. ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் ரஹானேயோட கேப்டன்சி, ரஹானே மாதிரி ஒரு சாஃப்ட் கேப்டன் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணார், சரியாக பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸ் ஸ்டெப் டு ஸ்டெப் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, சரியான இடத்துல ஸ்பின்னர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் ரஹானேயோட கேப்டன்சி அதான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். அவர் அடிக்கல, பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவரால் இந்த டீமுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேலே எடுத்து கொண்டு போகணுமோ அதை கொண்டு போவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அதுதான் பண்ணார். ஒரு மாதிரி இயர்லியாக வரணும் கொண்டு வரணுமோ அப்படிலாம் மொயினிலே கொண்டு வரணுமோ இல்லை, சரியாக பயன்படுத்துறாரு, சரியாக போட்டாங்க, எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருந்துச்சு. வைபவரால் கட் பண்ணலாம் இல்லை, திரும்பி கொடுத்து பார்ப்போம் கொடு. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணாவோட இந்த மிடில் ஓவர் அண்ட் டெத் ஓவர் வழக்கமாக கேகேஆருக்கு நல்லா பண்ணார், அண்ட் இந்தியன் டீமுக்கு நல்லா பண்ணார். இந்த செமி ஓல்டு பாலில் இங்கேயும் நல்லா பண்ணார். ஸோ ஓவரால் டீம் ஒர்க் பண்ணாங்க, டாமினேட் பண்ணாங்க, நசுக்குனாங்க. கேப்டன்சி, பவுலிங், பேட்டிங் எல்லாத்துலேயுமே ரொம்ப அவேராக இருந்தாங்க. இவங்களோட ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க. இந்த பக்கத்தில் நீங்கள் ஆர்ஆர் கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா என்ன தாங்க ஆச்சு ஆர்ஆருக்கு நீங்கள் கேட்கவே வேணாம். ஏன்னா நான் சொல்லியிருப்பேன், இங்கே பாருங்கள், இவங்க இந்த வருஷம் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அதுக்கு அடுத்த வருஷம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு டீம் தான் பிக் பண்ணியிருக்காங்க. முழுக்க ஃபியூச்சர் இந்தியன் பேட்டர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸ்கள் பெருசாக யாரும் இல்லை, சந்தீப் சர்மா மட்டும் தான் இருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ அவங்களுக்கு அதுதான் பிரச்சனையாகவும் இருக்கானா, அதுவும் ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ரியன் பராகோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்சி கிளியராக தெரியுது. ஏன் ஆர்ச்சரை கட் பண்ணணும், இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாமே ஆர்ச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன். போய் விக்கெட்டை பிடுங்கி எடுத்துருவாங்கிற மாதிரி. ஏன்னா அவர் பின்னாடி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன், கேம் அது வரைக்கும் உயிரோடு இருக்குமான்னு தெரியல. அந்த இடத்துல அவர் எனக்கு புரிஞ்சிக்கவும் முடியல. 1 டவுனில் ரியன் பராக் ஏன் வரணும், நம்பர் 4ல் ஏன் ஹசரங்கா வரணும், இது அவர் காரணங்கள் தாண்டி பின்னாடி கண்டிப்பாக டிராவிட் இவரும் ஒரு காரணமாக இருந்திருப்பார். ஸோ இந்த இடத்துல வந்து நான் யோசிக்கிறேன்னா துருவ் ஜுரேல்லாம் மேலே அனுப்பி பார்க்கலாம். டாப் ஆர்டர்லையும் ஆடுறவர் தான், ஆடாதவரெலாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல டாப் ஆர்டரில் மீது துருவ் ஜுரேல் ட்ரை பண்ணிவிட்டு 1 டவுனில் 4ல் ரியன் பராக் 4ல் தாங்க போன வருஷம் நிறைய ரன் அடித்தார் அவர். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் கொண்டு போய் ஹெட்மேயருக்கு அப்புறம் வனிந்து ஹசரங்கா இந்த மாதிரி போனால் ரொம்ப சரியாக இருக்கும். பிளேயிங்கில் விதத்துலையும், பேட்டிங் ஆர்டர் விஷயத்தில் அண்ட் பவுலிங் விஷயத்தில் ஸோ ஓவராக எல்லாத்துலேயும் பின்தங்கி இருக்காங்க இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு அடுத்த வருஷம் நல்லா பண்ணுவாங்களா, இல்லை இந்த வருஷமே கதை இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்காதீங்கிறது சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனாலும் எனக்கு ஆர்ஆர் மேலே நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அந்தளவுக்கு தான் இன்றைக்கி ஆடவும் செஞ்சாங்க. ப்ளஸ் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும்போது இவரோட கேப்டன்சியில் ஏதாவது ஒன்று பண்ணக்கூடிய கேப்டனாக இருக்கிறாரானா ரியன் பராக் அப்படியும் இல்லை. ரியன் பராக் ஃபியூச்சரில் ஆர்ஆர் இவர் லீட் பண்ணுறா, அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஒரு மாற்றியாகும். ஓகே டன், வீடியோ நிறைவடைகிறது, அனாலிசிஸ் நிறைவடைகிறது. தீகாக் இந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் இந்த மாதிரி ட்ரிக்கி ட்ராக்கில் ஆனது ரொம்ப சந்தோஷம். அதேபோல் கேகேஆர் இந்த மாதிரியான ஒரு விக்டரியை கொண்டு வந்திருக்காங்க, மென்ஷன் பண்ணிக்கலாம். கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் இன்னொன்று சொல்கிறேன், ரசலுக்கு ஏதோ காயம் போல, பவுலிங்கும் போடலை, பேட்டிங்கும் அவருக்கு இன்றைக்கி வரல, இன்றைக்கி எதுவுமே பண்ணலை. தென் வருண் சக்கரவர்த்தியோட கம்பேக் ஒன்று, அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணாவோட கம்பேக் இதையும் பார்த்துருப்போம். மொயின் அலி இன்றைக்கி திடீர்னு சட்டுன்னு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று போட்டு தள்ளிட்டாரு. இப்போ நரேன் வந்தால் மொயின் அலியை வெளியில் அனுப்புவாங்களா மாட்டாங்களா கேள்வி அளவுக்கு இப்போ இருந்திருக்கு. பட் மொயின் அலி வந்து அவர் வேலையை ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. அண்ட் மொயின் அலியும் ரஹானேவும் சிஎஸ்கேல இருந்திருக்காங்கிறதுனால 2 பேருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்ன வேணும் ரஹானேவுக்கு, என்ன வேணும் டீமுக்கு அப்படிங்கிறத மொயின் அலியில் கொடுக்க முடியும். சீனியர் கேண்டிடேட் செம்மையாக கொடுத்தாரு. ஸோ செம்மையாக விளையாண்டாங்க, செம்மையாக ஜெயிச்சாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கேகேஆரோட ஒரு பவுன்ஸ் பேக் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி ஆர்ஆர் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல கேகேஆர் இது பவுலர்ஸோட கேம், பவுலர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவங்க காமிச்சாங்க. அந்த விதத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேங்களா, சரி, நீங்கள் சொல்லுங்கள் ரியன் பராகோட கேப்டன்சி பற்றி, என்ன ஆர்ஆரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதே நேரத்தில் குயின் இண்டிகாவோட 97, நேற்றுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர், இன்றைக்கி குயின் இண்டிகா 2 பேருமே 100 அடிக்க தகுதியானவங்க. பட் அடிக்க முடியாமல் போயிடுச்சு. தென் வீடியோ நிறைவடைகிறது. அப்புறம் ஆர்ச்சர் 2 வைடு போட்டார், வேணும்னெல்லாம் போடல, அதுக்குலாம் அவர் மேலே படி சுமத்த முடியாது. பட் டீகாக் மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவர் நீங்கள் ஆனதை பார்க்கும்போது. தென் டெக்கத்லான் பரிசு கணங்களா செல்லங்களா வருது. ஸோ வந்துடும். நான் சொன்ன டேட்டை தாண்டி ரொம்ப அதிகமாக போயிடுச்சு எனக்கு தெரியுது. பொறுத்துக்கோங்க, பொறுத்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பில்லை. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?